திரு போலீஸ் திரு. அதுக்கு என்ன இப்போ? இல்ல நம்ம வண்டிக்குள்ள சரக்கு இருக்கு. முட்டாள். சரி நீ ஒன்னும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். சரி. வணக்கம் போலீஸ். கெட்ட போலீஸ். எப்படி இருக்க? இருக்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. உன் வண்டியை செக் பண்ணோம். தாராளமா. சம்பத், டிக்கி ஓபன் பண்ணு. யோ ஐயா போய் பாரியா. இந்த போய் பாத்துறேன். பரவாயில்லையே, டியூட்டிலாம் கரெக்டா பாக்குற. ஐயா பெரிய பேக்கா மாட்டிக்கிச்சியா? யோ மேல வையா. இந்த வச்சிட்டேன், செக் பண்ணுங்க. என்ன திரு, பை நிறைய கஞ்சா வாசமா மாட்டிக்கிட்ட. இப்ப இதுக்கு என்ன சொல்ற? அதான் மாமூல் கேட்டல, வித்து எடுத்துக்கோ. சார் அது எப்படி உங்களுக்கு கரெக்டா சொல்றீங்க? இப்போ நாங்க அதானே செஞ்சுட்டு இருக்கோம். யோ ஒத்தியா, நான் என்ன சொல்றேன்னா இவனுக்கு ரெண்டு பேத்தி சரக்கோட தூக்கி உள்ள வச்சுட்டா. அதுவும் சரிதான். அடுத்த செகண்டே வெளியே வந்துருவேன். கார் போனதை மறந்துட்டியா? ஏய் திரு, அது என்னோட ராசியான கார். அடுத்தது உன் வீடு இருக்காது. ஏய் டேய், முடிஞ்சத பண்றா. நதியா, என்னம்மா பண்ணிட்டு வாங்க இருக்க? ஆண்டி, உட்காருங்க. இருக்கட்டும்மா. உன் தோடு ரொம்ப அழகா இருக்கே. உன் காதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்க, இதை விட இன்னும் சூப்பரா வாங்கலாம். எனக்கு எதுக்குமா இனிமே இதெல்லாம்? நம்ம கமலி கல்யாணத்துக்கு நிக்கிறால, நகை நட்டு துணிமணிலாம் எடுக்கணுமே, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. கவலை விடுங்க ஆண்டி, இன்னைக்கே போய் வாங்கிடலாம். ஓகே? கமலையும் கூட கூட்டிட்டு போய் வாங்கிட்டு ஓ, வந்துடலாம். கூட்டிட்டு போலாமே. என்னம்மா பெரிய மீட்டிங் நடக்குது போல? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவளையே கேட்டுக்க. வேற ஒண்ணும் இல்ல, கமலி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கமலிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா, நாங்கெல்லாம் தயாராயிடுறோம். சீக்கிரம் கிளம்பி 2 பேரும் கீழே வாங்க. சரி. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமே. ஐயாக்கு மூட் வந்துருச்சா? கிளம்பலாமா? வாங்க 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 உட்காருங்க. வாங்க மேடம் உட்காருங்கம்மா. வணக்கம் சார். உட்காருங்க. கமலி வந்து உட்காரு, வாமா. எங்க உங்க கடையில கல்யாண செட்டுன்னு நகை இருக்காங்க, கொஞ்சம் காட்டுங்க. இருங்க ரொம்ப காட்டுறேன். அழகா இருக்கு. இதா? இதான் பாருங்கம்மா. காமி காமி. ரொம்ப அழகா இருக்குங்க. கமலி அங்க பாருடி. கமலி திரும்ப. திரு எவ்வளவு அழகா இருக்க பாருடா. நல்லா இருக்கானே? சூப்பரா இருக்கு. அடி ஓகேயா? சூப்பரா இருக்கு. கல்யாண கலை வந்துருச்சு. திரு வாங்கிக்கலாம்ல? எடுத்துருங்கம்மா. இதே இருக்கட்டுங்க. சரி. எனக்கும். கமலி உனக்கு சார், பிடிச்சிருக்குல? அது பிடிச்சிருக்குமா? ரெண்டையும் பேக் பண்ணிருங்க. ஓகே சார். சம்பத், திரு பில் என்னன்னு பார்த்து செட்டில் பண்ணிடு. ஓகே. மா போலாமா? ஏ சம்பத், வண்டி எடு. சரி திரு. மா நீங்க போங்க, நான் நதியா கூட்டு வரேன். நீ சீக்கிரம் வந்துற. சரிம்மா. ஏ சம்பத், பார்த்து கூட்டு போ. Bye. ஓகே திரு. பாய். Bye. என்ன நடந்துச்சு? நான் சொல்றது கேளு. இந்த தொழிலை விட்டு நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்கே. வா, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஏய் என்னடி பேசுற? உண்மைதான் பேசுறேன். இந்நேரம் உயிர் போயிருந்ததுன்னா அதனாலதான் சொல்றேன். இந்த ஊரை விட்டே போயிடலாம். வா. எங்கடி போனோம்? எதுக்காக போனோம்? 15 வருஷமா இங்க தாண்டி இருக்கேன். இந்த வீடு பங்களா சொத்து நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நீ அம்மா தங்கச்சி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், இதான் என் ஆசை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சுட்டா பயந்துருவனா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏய், என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான் வாழணும். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. யாருக்காகவும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன். திரு, திரு, மினிஸ்டர் ஜி.கே. பார்க்கணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாத திரு, கொஞ்சம் யோசிச்சு. இதுக்கு மேல என்ன யோசிக்கணும்?
மாட்டுனையா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? மாமல் கொடுக்கறத கொடுத்துட்டு தானே இருக்கோம். இப்போ என்னோட வளர்ச்சி பிடிக்கல, என்னை தடுக்க பாக்குறாங்க. இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. நான் ஆபீஸ் போகும்போது யாரும் என்னை ஃபாலோ பண்ற மாதிரி தோணல, ஃபாலோ பண்றாங்க. நான் எங்க போனாலும் வராங்கண்ணே. அதோட விளைவுதான் இது. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். புரியாம பேசாத அண்ணா, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நான் ஜிகே பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சார் நடக்குது? என்ன தெரியாது? தெரியாது. தெரியும் சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் சார் அந்த போலீஸ்காரன்? வீட்டுக்கே வந்து மாமூல் கேக்குறான். நேத்து என்னைய போட பார்த்தாங்க. நீங்க கேட்கும் போது பெட்டி பெட்டியா கொடுத்தது இதுக்காக தானா? நான் பெட்டி கொடுக்கறது என்னைய காப்பாத்திக்க இல்ல, என் ஃபேமிலியோ பிசினஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள நீங்க தான் சார் கண்ட்ரோல் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு. திரு, கோவப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன சார் சொல்ல போறீங்க? உங்களுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இருக்கு. உன் பேரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் பிசினஸ்க்கு நானும் உதவி செய்யறதா என் மேலயும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. என்னோட போன் ஒட்டு கேட்கப்படுது. அது தெரியுமா உனக்கு? பிரச்சனைன்னு வந்தா ஆளுங்கட்சியில் இருக்கிற எனக்கு ஆபத்து வரும். ஆனா நேத்து வரைக்கும் நீ பாத்துட்டு இருந்த ஜிகே வேற திரு. இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிற ஜிகே வேற. எனக்கு வேற ஜிகேவா தெரியல. என்கிட்ட பொட்டி வாங்கின அதே ஜிகே தான் தெரியுறீங்க. உங்களுக்கு மட்டும் நான் பெட்டி பெட்டியா கொடுக்கல சார். மொத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க போலீஸ்காரங்க நான் மாமூல் கொடுக்குறேன். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சார். நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. உன்ன மாதிரி ஆளுகளோட தொடர்பு வச்சிருந்தா என் பதவிக்கு ஆபத்து வரும். அது மட்டும் இல்ல, உன்னோட உயிருக்கும் ஆபத்து. சார், சத்திரிய சாவுக்கு பயப்பட மாட்டான். அப்படி பயந்தா இந்த தொழிலாம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யோ, நிக்குது தண்ணி ஊத்தியா? நான் வந்துட்டேன். ஊத்தவாயா? வாடா இங்க. ஃபுல் பாயில் இருக்கா? இருக்கு சார். ஒரு ஃபுல் பாயில். ஒரு ஃபுல் பாயில் எவ்வளவு? 8 ரூபாய் சார். லுங்கிய சொரியாம போட சொல்லு. முதலாளி, ஒரு ஃபுல் பாயில். ஒரு ஹாஃப் பாயில். ஒரு ஆஃப் ஆயில். எவ்வளவு? 8 ரூபாய் சார். 8 ரூபாவா? ஏட்டா, ஃபுல் பாயில் 8 ரூபானா ஹாஃப் பாயில் 4 ரூபா தான்டா. ஏய், தண்ணி அடிச்சிருக்கு சொல்லி ஏமாத்தற பாக்குறியா? ஐ அம் ஸ்டடி, தெரியுமா? எடோ, எத்தனை ஃபுல்லு? இவங்க எல்லாம் ஃபுல்லா தான் இருக்காங்க முதலாளி. அது சோச்சிட்டு இல்லடா. ஃபுல் பாயில் வேணும், ஆஃப் ஆயில் வேணும். ரெண்டு வேணுங்கறத போட்டு கொடுங்க. எடோ, 2 முட்டை எடுத்தோ. டேய், என் மாப்பிளைக்கு வைடா. சார், எல்லாம் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்கீங்க. போலீஸ் வர நேரம். சீக்கிரம் சாப்பிட்டு போங்க சார். எங்களுக்கு தெரியும்டா. போடா சார். ஃபுல் பாயில் சார், ஆஃப் ஆயில் சார். அவன் பாட்டுல ஃபுல் பாயில் ஹாஃப் பாயில் கொண்டு வந்துட்டானே, காசு கேட்கடா போறது. டேய், பேசாம பர்ஸ காணும்னு சொல்லி சமாளிச்சிருவான். அதுதான் இவன் இருக்கான்ல. இது அடி வாங்குறதுக்கா? இல்ல, ஆப் இந்தாங்க சார் தண்ணி. இந்தாங்க சார் பில்லு. தண்ணி எனக்கு ஊத்துங்க, பில் அங்க கொடுங்க. நீங்களே கொடுங்க சார். என்கிட்ட குருவாயிரப்பா போலீஸ் வந்தோம்ல. மொத்தம் 158 ரூபா. அந்த பர்சல் 200 ரூபா எடுத்து 158 ரூபா முதலாளிட்ட கொடுத்துட்டு 42 ரூபா டிப்ஸா வச்சுக்க. எந்த பர்ஸ் சார்? எந்த பர்ஸ்? கருப்பு பர்ஸ் கீழ விட்டு போணும்ல. யாரா இங்க பிட் பாக்கெட்? மாப்ள, அன்னைக்கு ஜட்டி கேட்டி பயாஸ் கோர்ஸ் அம்ச்சால அவ்வளவுதான் மாப்ள. கொஞ்சம் வேற பாத்துட்டான்டா. இவனுங்களே தான். சாரே, என்ன நல்ல சமயத்து வந்து இவரக்கோ வெள்ள அடிச்சிட்டு ஒரே கலாட்டாவான சார். ஆம்புலட் மாதிரி 3 கேஸ் சும்மா அள்ளிட்டு போங்க சார். யாரே மாப்ள? யாரே மாப்ள? 2 ஆம்லெட், 2 கொத்து பரோட்டா. மாப்ள, 3 கேஸ். ஆமா மாப்ள. அப்ப 3 கொத்து பரோட்டா, 3 ஆம்லெட், அப்புறம் மிச்சம் மீதி எல்லாம் பேக் பண்ணி ஸ்டேஷனுக்கு அனுப்பு. 3 முழு கோழி ஃப்ரைக்கா சார் நீங்க போய்க்கோ. முதலாளி, அந்த போலீஸ்காரங்களுக்கு இந்த புல்ல அடிச்சவங்களே எவ்வளவு பரவாயில்ல முதலாளி. நானும் அதானடா யோசிச்சேன். முதலாளி, அந்த சம்பளம் உள்ள வா, இன்னைக்கு நிறைய கூட்டிட்டேன்.